ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு புக்ஸ் வித் கேரமல். நான் ஜெனிஃபர். இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது ஜான் மந்த் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சேன் அப்படிங்கறத பத்தி தான். மெஜாரிட்டி எல்லா புக்ஸ் பத்தியுமே ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னு ரெண்டு மறந்துட்டேன்னா சாரி. நான் பிசிக்கல் புக் இ புக் ரெண்டுமே படிப்பேன். நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன புக்ஸ் எல்லாம் பிசிக்கல் புக்ல படிச்சேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து வாசிப்பது எப்படி, செல்வேந்திரன் சார் எழுதுனது. இந்த புக்கை பத்தி நான் தனியா ரீல்ஸ் ஷார்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டீனேஜர்ஸ்க்கான புக் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாருமே படிக்க வேண்டிய புக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாசிப்பு பழக்கம் நம்மள எத்தனை பேருக்கு இல்லாம இருக்கு. வாசிப்பு பழக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். வாசிப்பு பழக்கம் இல்லாததுனால நமக்கு கிடைக்க வேண்டிய நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுலாம் ரொம்ப நீட்டா இயல்பு நடையில சார் வந்து இதுல சொல்லியிருந்தாங்க. புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி படிக்கிறது, ஏன் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாளா படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கூட நம்மளோட முன்முடிவுகளை மாத்துறதுக்கு இன்னுமே அதை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் அந்த புத்தகத்து மேல நமக்கு காதல் வரதுக்கு கூட இந்த புக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட விலை வந்து 125 ரூபாய். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக்ல எனக்கு வந்து ஒத்துக்கல. எனக்கு வந்து இது அது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு விஷயம் வந்து இலக்கியவாதி அளவுக்கு நம்ம படிக்கணும். ரொம்ப வந்து ஆழ்ந்து படிக்கிறது மட்டும்தான் வாசிப்பு, அது மட்டும்தான் அவங்கள மட்டும்தான் வாசகன்னு நம்ம குறிப்பிடலாம் அப்படிங்கிறது தான். சார் அப்படி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. இதை படிக்கிறப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது காமிக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல சுயசரிதை படிக்கிறதா இருக்கலாம், ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எல்லாமே படிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தருது. அதுக்காக தான் அதை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப எந்த விதமான வாசிப்பா இருந்தாலுமே அந்த வாசிப்பு நல்ல வாசிப்பு தான் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவையாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை நான் சொல்லுவேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோல சொல்லி இருந்திருப்பேன். நான் 2-3 வருஷமா ரொம்ப வருஷமா புக் கலெக்ட் பண்றேன். ஆனா கடைசியா ஒரு 2 வருஷமா என்னோட வேலை, எனக்கு இருந்த பிசினஸ் அந்த இதெல்லாம் இருந்ததுனால என்னால இ புக்ஸ் மட்டும் தான் நைட்ல மட்டும் தான் படிக்க முடியும். அதுவும் இ புக்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும். நான் கிண்டல்ல மட்டும் தான் படிப்பேன். பிசிக்கல் காப்பீஸ் எடுக்கவே இல்ல. இந்த வருஷம் வந்து கண்டிப்பா நம்ம பிசிக்கல் காப்பி நிறைய புக்ஸ் எடுத்து படிக்கணும். சமமாவது பிசிக்கல் புக்கும் இ புக்கும் இருக்கிற அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். சோ அதனால இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே அதை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நான் குட்டி குட்டி புக்ஸா நிறைய புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். இது வந்து புக் ஃபேர்ல வாங்கினது எஸ்ரா சாரோட ரயிலேறிய கிராமம். இது ஒரு 28 கட்டுரை தொகுப்பு, 28 கட்டுரை இருக்கிற ஒரு புக் தான் இந்த புக். இது வந்து கதை புத்தகம் கிடையாது. அவருக்கு பிடிச்ச நம்ம எஸ்ரா சாருக்கு பிடிச்ச 28 கதைகளை பத்தின கட்டுரைகள் இருக்கிற புக் தான் இது. ஒரு கதையிலையும் சார் என்ன எடுத்துக்கிட்டாங்க, அந்த ஒரு கதையும் படிக்கையில அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தின ஒரு 28 கட்டுரை தொகுப்பு. இந்த புக் படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த புக் படிக்கிறப்போ எனக்கு ஒரு 2-3 விஷயம் தோணுச்சு. ஒண்ணு, இதுல இருந்து ஒரு 5-6 புக் உடனே படிக்கணும்னு தோணுச்சு. அதுல இருந்து நான் 2 புக் ஏற்கனவே வாங்கிவிட்டேன். ஒரு புக் வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வச்சிருக்கேன். இன்னொன்னு, நமக்கு பிடிச்ச ஆசிரியர்களுக்கு, நமக்கு பிடிச்ச எழுத்தாளர்களுக்கு பிடிக்கிற எல்லா புக்கும் நமக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க ஒரு புக்கு பரிந்துரை பண்றாங்க, ஒருத்தர் ஒரு புக்கு வந்து சொல்றாங்கிறதுனாலயே அந்த புக்கு நமக்கு பிடிக்கும். அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா யூஸ்ஃபுல்லா இருக்காதுதாங்கிறது ரெண்டாவது. பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு இந்த புக்கு படிக்கிற எனக்கு தோணுச்சு. ஏன்னா 28 கட்டுரைகள் இருந்துச்சு. இதுல 5 வந்து எனக்கு உடனே படிச்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் ஒரு மொத்தமா சேர்த்து ஒரு 10 புத்தகங்கள் கண்டிப்பா நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுல ஒரு 2-3 புத்தகம்லாம் இல்ல, இது நம்மளோட வாசிப்புக்கு, நம்ம ஜானர் படிக்கிறதுக்கு, நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி புத்தகம் படிக்க பிடிக்குங்கிறதுக்கும் இதுக்கும் ஒத்து வராது அப்படிங்கறது எனக்கு தோணி இருந்துச்சு. சோ நமக்கு பிடிச்ச ஆசிரியர்களுக்கு பிடிச்ச எல்லாமே நமக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு, நம்ம ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி எப்படி ஒரு செட் ஆஃப் புத்தகங்களுக்குள்ளேயே உலர்றோம். எவ்வளோ பெருசா எவ்வளோ இந்த வாசிப்பு வந்து எவ்வளவு தூரம் பறந்து வெளியே செய்ய முடியும், எவ்வளவு எல்லாம் படிக்க முடியும், எங்கெங்க இருந்தெல்லாம் நம்மளால தேடி படிக்க முடியும், எங்கெங்க இருந்தெல்லாம் தேடி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப நமக்கு இருக்கு. அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி கட்டுரை தொகுப்பு எல்லாம் படிக்க பிடிக்கும். இன்னும் வேற வேற மாதிரி புக் எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுலாம் தெரியலன்னு அப்படி யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த புக் படிச்சு பாருங்க. இதுல இருந்து 2-3 புக்காவது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதுல இருந்து படிக்கணும், நெக்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது வந்து உண்மையான காதல் அராத்து. இதுல வந்து வார்னிங் டிஸ்டர்பிங் கான்வர்சேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த வருஷம் ஸ்டார்ட்ல நான் பிசிக்கல் புக் எல்லாம் படிக்கணும்னு நினைச்சேன்ல, அப்போ ஒரு நாள் வந்து சும்மா உட்காந்துருந்தேன். குட்டியோண்டு புக்கா எடுத்து படிப்போம், எல்லா நாளும் பிசிக்கல் புக் படிக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எடுத்தேன். இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அதுலயே போட்டிருக்காங்க டிஸ்டர்பிங் கான்வர்சேஷன் அப்படின்னு. உண்மையிலேயே இது ஒரு டிஸ்டர்பிங் கான்வர்சேஷன் தான். எனக்கு பெருசா இந்த புக் சுத்தமா பிடிக்கல, பெருசா இல்ல சுத்தமா பிடிக்கல. இது வந்து எத்தனை பக்கம், சின்ன புக்கு தான். மொத்தம் ஒரு 70-72 பக்கங்கள் இருக்கிற புக் தான். இது வந்து லவ்னா என்ன, பேசிக்கா லவ்னு ஒன்னும் கிடையாது. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் இது வந்து லவ்லாம் ஒன்னும் பெருசா கிடையாது. செக்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு முகமூடியா நம்ம லவ் போட்டுக்கிறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த புக்கா இருந்துச்சு. அது வந்து நம்மள ஏதாவது தாட் ப்ரோவோக்கிங்கா யோசிக்க வைக்குதா அப்படின்னா அப்படியும் எனக்கு இல்ல. இந்த புக்ஸை பத்தி நான் சொல்றது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு இந்த புக்கை படிக்கல வேற ஏதாவது தோணிருக்கலாம், இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தோணிருக்கலாம். நான்
சொல்றது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். சோ எனக்கு இது எங்கேயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இல்ல, இல்ல இதுக்கு ஒரு கோணம் இருக்குல்ல, இப்படி யோசிச்சு பார்க்கலாங்கிற மாதிரி கூட இல்ல. நம்ம படிக்கிற எல்லா புக்கோட கதையம்சமும், எல்லா புக்கோட இப்ப நம்ம ஒரு டார்க் ரொமான்ஸ் படிக்கிறோம், இப்ப நம்ம ஒரு எம்எம் ரொமான்ஸ் படிக்கிறோம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அது நம்ம இயல்பு வாழ்க்கையில நமக்கு வேணுங்கிற மாதிரி இருக்காது. ஆனா அதை படிக்க நமக்கு பிடிக்கும்ல, ஒரு கதையாவோ ஒரு வாசிக்கிறதுக்காகவோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி இருக்கும்ல. இதுல அந்த மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து பெருசா ஒண்ணும் பிடிக்கல. பட் இவரோட வேற ஏதாவது ஒரு புக் ட்ரை பண்ணும் அப்படிங்க இருக்கு. எல்லா மாசமும், அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லா எல்லா மாசமும் ஒரு ஆத்தரோட ஒன்னு புக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் டியூப்ல வந்து ரொம்ப வருஷமா ஒரு இது உண்டு. இந்த வருஷம் எல்லா மாசமும் சாண்டிலியன் சாரோட புக் ஒன்னு படிக்கலாம் அப்படிங்கறது நான் நினைச்சிருந்தேன். அதுவும் எப்ப நினைச்சேன், ஜனவரியோட 28 அந்த மாதிரி தான் நினைச்சேன். சோ 2 பார்ட் 3 பார்ட் புக் எல்லாம் எடுக்காம சின்ன புக்கா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது எடுத்தேன். சரித்திர நாவல்கள் பொறுத்த வரைக்கும் அது இங்கிலீஷ்ல இருந்தாலும் தமிழ்ல இருந்துச்சுனாலும் கொஞ்சமாவது அந்த சரித்திர நாவல் பெருசா இருந்துச்சுன்னா தான் அந்த கதைக்களத்துக்கு அதோட வர்ணனைகள், அதோட அந்த ஒரு போரோ ஒரு சண்டையோ இல்ல ஒரு கேரக்டரோ அவங்கள பத்தின கொஞ்சமாவது நமக்கு பின்னாடி ஒரு டெப்த் இருந்துச்சுன்னா தான் அதுக்குள்ள நம்மளால தொப்பக்கட்டின்னு குதிக்க முடியும். பட் இது ரொம்ப சின்ன புக்கா தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல படிக்கலாம், குட்டியே எடுக்கலாம், அடுத்தடுத்த மாசத்துல பெரிய புக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இதையே நான் குட்டின்னு தான் எடுத்தேன். ஆனா உள்ள திறந்து பார்த்தாதான் தெரிஞ்சு இதுக்குள்ள ஒரு 10 கதைகள் இருந்துச்சு. 10 8 10 கதைகள் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாவே இது ஒரு 210 கதைகள், 220 230 பக்கம் தான் இருந்துச்சு. ஒரு கதையுமே 10 5 7 15 இந்த பக்கங்கள் தான் ஒவ்வொரு கதைக்குமே இருந்துச்சு. நார்மலா நம்ம இப்ப கண்டெம்பரரியில இப்ப இருக்கிற மாதிரியான, இப்ப இதுல 28 கட்டுரை தொகுப்பு இருந்துச்சுல்ல, இந்த 28மே தனித்தனியா உணர்ற மாதிரி, புரியுற மாதிரி, பிடிச்ச மாதிரி, பிடிக்காத மாதிரின்னு ஏதாவது இருந்துச்சு. அது சரித்திர நாவல்னாலயா அப்படிங்கறதுனால தெரியல. ஆனா அதுல இருக்கிற சின்ன சின்ன கதைகள் வந்து ரொம்ப ஒன்னும் ஒட்டவே இல்லை எனக்கு. சரித்திர நாவல் படிச்ச ஃபீலிங்கும் இல்ல, சாண்டிலியன் சார் புக் படிச்ச ஃபீலிங்கும் இல்ல. சோ குட்டியா இருந்துச்சு, சின்ன சின்னதா இருந்துச்சு அப்படிங்கறதுனால இது ஒர்க் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜூலி கார்வுட் அவங்க எழுதின தி கிஃப்ட் அப்படிங்கிற இந்த புக். இதுவுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் நாவல் தான். இது வந்து 1802 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஜூலி கார்வுட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரொமான்ஸ் புக் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சப்ப, லைப்ரரியில இருந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சப்ப இங்க ஜூலி கார்வுட், ஜூடித் மிக்நாட் இவங்களோட புக்ஸ், அப்புறம் வில்சன் பூன் புக்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். எனக்கு அப்பையில இருந்தே ரொம்ப பிடிச்ச ஆத்தர். ரொம்ப வருஷம் படிச்சு ரொம்ப ஆர்வமா இது வந்து நான் புக் ஸ்டோர்ல இருந்து புக் ஸ்டோர்ல இருந்து வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹேண்ட் புக்ஸா தான் வாங்கினேன். ரொம்ப ஆர்வமா எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, இல்ல அவங்களோட வேற வேற புக்ஸ் எல்லாம் நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. என்னால இது ரொம்ப அப்படியே செம்ம, இது 5 ஸ்டார் ரீட், இது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஆனா இது ஒரு குட் ரீட் தான், எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, அவ்வளவுதான். சோ இது வந்து 1802 நான் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும். அப்ப அந்த நாட்டு மன்னர் வந்து ஒரு 12 14 வயசு பையனுக்கும் ஒரு சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஒரு குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பரிசா இடம், அதுக்கு பரிசா நிலம், காசு, இந்த மாதிரி நிறைய கிஃப்டும் கொடுத்திருப்பாங்க. அது ரெண்டுமே வேற வேற சண்டை போடுற கிளான்ஸா இருக்கும். 2 சண்டை போடுற பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதை அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பயே சண்டை வந்து அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த கதைகளை விளக்கி சொல்றது இது வரைக்கும் எனக்கு பழக்கமே இல்லை அப்படிங்கறதுனால நான் ரொம்ப சொதப்பினேன்னா சாரி. அதுல ஏதாவது மாத்தணும் இல்ல இப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், சோ 2 பேரும் தனித்தனியா இருப்பாங்க. இந்த பையன் 2 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பையனுக்கு காசு தேவை, அந்த இடம் தேவைப்படும். அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு அவங்க வீட்டுல கொஞ்சம் அந்த பொண்ணை கொஞ்சம் ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்ப எல்லாரோடையும் இல்லாம ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணா அந்த பிளான்ல அவங்க வளர்ந்துருப்பாங்க. சோ இவர் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துடலாம். இவர் வந்து ஒரு பைரேட்டா இருப்பாரு. சோ அந்த கடல் கொள்ளைக்காரரா இருப்பாரு. சோ அங்க இருந்து அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கல்யாணம் பண்ணதுக்கான இதை கொடுத்துட்டு அந்த நிலத்தெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம், அந்த பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இவர் அந்த வீட்டுல அந்த பொண்ணை கடத்தலான்னு போறப்ப அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் அந்த பொண்ணெல்லாம் பாத்துட்டு வருவாரு. அந்த பொண்ணை கடத்தலான்னு இவர் போறப்ப அந்த பொண்ணையே துணி மூட்டையெல்லாம் கீழே தூக்கி போட்டு கீழே குதிச்சு அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட சித்திய வந்து அவங்க வீட்டுல எல்லாரும் அடைச்சு வச்சிருப்பாங்க, அவங்க அப்பா பெரியப்பா எல்லாரும். சோ அங்க இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு குடிச்சு வரும். சோ இதெல்லாம் பிளாஸ் தான் நடந்து பெரும்பாலான கதை வந்து இந்த கப்பல்ல தான் நடக்கும். கொஞ்சம் ஃபன்னியா ரொமான்டிக்கான புக் தான். ஆனா நான் ஜூலி கார்வுட் இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு இந்த புக் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் படிக்கையில சில சமயம் ஏன்டா ஹீரோயின்ஸை மட்டும் இப்படி என்னமோ எதுவுமே தெரியாத அறமுட்டால் மாதிரியே எழுதுறீங்க அப்படின்னு நமக்கு ஒரு குட்டி கோவம் வரும்ல, அந்த குட்டி கோவம் இந்த புக் படிக்கையில எனக்கு இருந்துச்சு. இங்கிலீஷ் ரொமான்ஸ் படிக்கிறீங்க, நான் ஷேர் பண்ற புக்ஸா இருந்தாலுமே இதுல ட்ரிகர் வார்னிங் எதுவும் இருக்காது. பட் உங்களுக்கு ஏஜ் அப்ரோப்ரியேட்டா இருக்கா, ட்ரிகர் வார்னிங்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு குட் ரீட்ஸ்ல எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிங்க. நெக்ஸ்ட் புக் வந்து தி ஜானகிராமன் அவங்க எழுதின அம்மா வந்தால்.
இது வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்ச புக்கா எனக்கு பிடிச்சிருந்துச்சா, இது மாரல் போலீசிங்லாம் இல்லாம, இது சரி தப்பு அப்படிலாம் இல்லாம புக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா 3 to 3.5 ஸ்டார் தான் கொடுப்பேன். அவ்வளவுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சேம் அந்த ஜூலி கார்க் மாதிரியே நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டேனா அப்படின்னு தெரியல. இது வந்து அப்பு அவங்கள்ட்ட இருந்து இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க ஒரு 16 வருஷமா பாடசாலையில இருக்காங்க. வேத பாடசாலையில படிச்சுட்டு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. அம்மா வந்தாலும் அந்த அம்மா தான் வந்து அலங்காரம். அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு. ரொம்ப வருஷமா இருந்துச்சு இருக்கு. இந்த அப்புவுக்கு அப்புறம் பிறந்த 3 குழந்தைங்களுமே அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு பிறந்த பசங்க அப்படின்னு சொல்லி அதுல வந்து நோட் பண்ணுவாங்க. இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அண்ட் இங்க வந்து ஏற்கனவே சின்ன குழந்தையிலேயே விதவையான இந்து வந்து அப்பு மேல ஆசைப்படுவாங்க. அப்பு மேல இருக்கிற பிரியத்தையும் சொல்லுவாங்க. இல்ல இந்த இந்து அலங்காரம் தான் அவங்க அம்மாவோட பேரா இருக்கும். அவங்களோட தாட் ப்ராசஸ் இது வந்து 1960கள்ல வந்த புக்கு. சோ இதை எப்படி அவங்க யோசிச்சிருப்பாங்க, அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு, இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சரி தப்பு அதெல்லாம் செகண்டரியா போகி அவங்களோட இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிற ஒண்ண மட்டும் பார்க்காம அத்தனை பேரோட நுண்ணுணர்வுகளும் அதுல அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவங்களோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவங்க போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது அங்க எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும், அவங்களுக்கு அங்க அது எவ்வளவு மன கஷ்டத்தை கொடுத்திருக்கும். எல்லாமே தெரிஞ்சு எப்படி தண்டபாணி சும்மாவே இருக்காரு, அவருக்கு ஒண்ணு விலகி போயிடணும் இல்ல ஏதாவது ஒண்ணுமே செய்யாம அவரால் எப்படி அதை அப்படியே தாங்கிக்கிட்டு இருக்க முடியுது அப்படிலாம் ரொம்ப என்ன யோசிக்க வச்ச புக்கு முடிச்சுமே ரொம்ப நேரம் வந்து நான் யோசிச்சுட்டே இருந்த மாதிரி புக்கு. பட் இப்பதான் நீங்க புதுசா புக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த புக் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. வந்து காசிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எப்படி தண்டபாணிக்கு தெரியும், அவர் எப்படி அதை ஏத்துக்குவாரு, இவ்வளவு தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு கூட இருந்தவரு அவங்க அலங்காரம் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களே, அந்த பசங்களோட இது நமக்கு அப்பா இவர் இல்லன்னு அந்த பசங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி அந்த வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன ரொம்ப குழப்பி யோசிக்க வச்ச ஒரு புத்தகம் இது. சோ ரொம்ப லைட் ஹார்ட் ரீடா வேணும் அப்படின்னா இது செட் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு கிளாசிக் நாவல், சரி தப்பு பிளாப்லா எல்லாம் இல்லாம புக்கா எனக்கு படிக்கிறதுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா 3 to 3.5. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் நானும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் லட்சுமி மேம் எழுதின மன்னிப்பின் மறுபக்கம். இதுவும் அப்படிதான் மாச கடைசியில தான் இதை படிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். புக்ஸ் அண்ட் லிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்கல்ல, யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் இருப்பாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் ரிவ்யூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எழுதுற விதம் வந்து அந்த ரிவ்யூ படிக்கையிலேயே நமக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க ஒரு லட்சுமி மேமோட புக்கு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. நான் லட்சுமி மேம் புக் படிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது, ஏதோ 1-2 புக் படிச்சிருக்கேன், ரொம்ப வருஷம் ஆகுது. சோ அதை படிச்சதும் ஓகே இந்த மாசத்துல ஒரு புக்கு நம்ம லட்சுமி மேம் புக்கையும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனா இதுவுமே நான் குட்டி புக்கா இருக்கு எடுத்தேன். இதுக்குள்ளயும் 7 சிறுகதைகள் இருந்துச்சு. இதுவுமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இந்த 7 சிறுகதைகள்ல ஒரு 2 கதை தான் எனக்கு வந்து ஓகேங்கிற மாதிரியே இருந்துச்சு. இது 80கள்ல எழுதியிருக்காங்க. 80கள்ல எழுதினது இன்னுமுமே சில பெண்களை பத்தி அந்த கேரக்டர்ஸ் கொடுத்திருக்கிறது வந்து இன்னுமுமே சில இது அப்படிதானே இருக்கு, 2026 ஆயிடுச்சு இன்னும் அப்படிதானே இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். மத்த கதைகள்ல வந்து எனக்கு அது அத்தனை வருஷம் ஆனதுனாலயா, இல்ல அந்த கேரக்டர்ஸோட ஒத்து போகாததுனாலயா, இல்ல அந்த கதையோட ஜானர் எனக்கு பிடிக்காததுனாலயா, இல்ல எனக்கு புரியாததுனாலயான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப ஒன்னும் ஹாப்பியான ரீடா இது வந்து இருக்குல்ல. பட் கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த புத்தகங்கள் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜான்ல நான் நிறைய ரீட் பண்ணேன். ரொம்ப கொஞ்சம் புக் தான் வந்து ஹாப்பியா மனசு தொடுற மாதிரி இருந்துச்சு. புக்ல இது இல்லாம சோசார் எழுதின இறைவன் இறந்து விட்டானா அப்படிங்கிற ஒரு புக்கும் படிச்சேன். அது வந்து ஒரு நாடக தன்மையில இருந்துச்சு, அதாவது நாடகமாவே இருக்குல்ல அப்படி இருந்துச்சு. அந்த புக்குமே கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. அந்த புக் வந்து ஒரு டாக்டர் இருப்பாரு, அவர் டிபிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த மருந்து வந்து ஒழுங்கா செக் எல்லாம் பண்ணாமலே கொஞ்சம் லடபடா பண்ணி அந்த மருந்துக்கு லைசன்ஸ் வாங்கிடுவாங்க. அந்த மருந்த குப்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த டிபி வந்து போயிடும். ஆனா டிபி போயிடும், அதுக்காக இவருக்கு விருதெல்லாம் கிடைக்கும், அதுக்காக இவருக்கு பெரிய விருதெல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த மருந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இதுக்கு இடையில ஒரு ஃபாதர் யார் இருப்பாரு, அங்க மைக்கேல்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த மைக்கேலுக்கு வந்து அந்த இறைபக்தி இருக்காது, கடவுள்னு ஒருத்தர் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இடையில ஒரு இதுக்கு இடையில ஒரு குழந்தை வந்து இறைவன் காப்பாத்திட்ட மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இன்பிட்வீன் வந்து அவரு கடவுள் மேல நம்பிக்கை வந்துரும். இந்த டாக்டர் மாதிரி இருக்கிறவங்க தான் கடவுளுங்கிற மாதிரி இன்பிட்வீன் அவருக்கு கடவுள் மேல நம்பிக்கை வந்துடும். அப்புறம் திருப்பி இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் மேல நம்பிக்கை போயிடும். அவருமே அந்த மருந்து எடுத்துட்டு கடைசியில இறந்து போயிடுற மாதிரி ரொம்ப குட்டியூண்டு புக். நான் பிக்சர் ஆட் பண்றேன். ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. பட் நாடக பாணியில ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு அப்படிங்கிறதுனால சரி முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால அந்த புக் முடிச்சேன். ரொம்ப சுமாரான ஒரு புக்கா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் படிச்ச புக்ஸ் எல்லாமே கிண்டல்ல படிச்சது. கிண்டல்ல கிண்டில் அன்லிமிட்டெட்ல அந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா படிச்சது. அப்படி இல்லாட்டி ஏற்கனவே நான் கிண்டல்ல வாங்கி வச்சிருந்த புக்ல படிச்சது. எனக்கு தமிழ் குடும்ப நாவல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து மல்லிகா மணிவண்ணன் அவங்க எழுதின சத்தமின்றி முத்தமிடு அந்த புக் வந்து நான் படிச்சிருந்தேன். இதுவும் ரீரீட் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்ச புக் தான், இதை திருப்பி நான் படிச்சிருந்தேன். இதுல வந்து திருநீர் வண்ணன்
பேர் ஏதாவது சொதப்பி இருந்தேன்னா சாரி. திருநீர்வண்ணன், துளசி அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி 16, 17 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 15 வருஷமாவது ஆயிருக்கும். அவங்களுக்கு ஒரு 16 வருஷம் ஆயிருக்கும். 15 வயசுல ஒரு குழந்தையும் இருப்பாங்க. ஒரு பெண் குழந்தையும் இருப்பாங்க. ஆனா இந்த கல்யாணம் வந்து ஒரு கட்டாயத்தால நடந்த கல்யாணமா இருக்கும். திருநீர்வண்ணன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக வேறு மதம், வேறு ஜாதியில லவ் பண்றாருன்னா அவங்க அப்பா வந்து மிரட்டி துளசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த 16 இயர்ஸ் எல்லாம் நமக்கு பெருசா காட்ட மாட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலை, அந்த அவங்க 2 பேருக்கும் இருக்கிற அதுக்கப்புறம் நடக்கிற குடும்ப சூழ்நிலை, அந்த குடும்பத்துக்குள்ள அந்த லைஃப் வந்து அவங்க 2 பேரும் எப்படி லீட் பண்றாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. 16 வருஷம் புரியாம இருந்து அதுக்கப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல அந்த 16 வருஷத்துலயே எந்த புரிதலோட அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குடும்ப கதை தான் இது. மல்லிகா மணிவண்ணன் மேம் நாவல்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சில தமிழ் நாவல்கள்ல பெண்கள் வந்து தப்பே பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஆண்கள் தான் பண்ணுவாங்க, இல்ல ஆண்கள் தப்பே பண்ண மாட்டாங்க, பெண்கள் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம இயல்பா 2 பேருமே அவங்களோட எவ்வளவு குழப்பத்துல இருக்காங்க, அந்த குழப்பத்துல இருந்து மீண்டு வந்தாலும் திருப்பி எப்படி குழப்பமாகறாங்க, சாதாரண மனுஷங்களா எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, அதை எப்படி அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் மென்டலி எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இயல்பான ரொம்ப நல்ல கதை. இதுலயுமே சில இடத்துல எல்லாம் துளசி இப்படிலாம் இருக்காத, எப்படி இப்படி இருக்கலாம், இவர் திருநீர்வண்ணன் எப்படி இப்படி பண்ணலாம் அப்பெல்லாம் நமக்கு தோணும். பட் அது எல்லா கதையிலுமே ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு தோணுங்கிறதுனால ஒரு இயல்பான ஒரு குடும்ப கதையா இருந்துச்சு. எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் புக் வந்து நனையாத மலைநாம் அப்படின்னு பவித்ரா நாராயணன் அவங்க எழுதின ஒரு புக்கு. இந்த புக் கிண்டல் அன்லிமிட்டட்ல தான் நான் படிச்சேன். ஆனா இப்ப அந்த ஆத்தர் வந்து கிண்டல்ல இல்ல. ஏன் அடிக்கடி இந்த மாதிரி ஆத்தர்ஸ் வந்து அமேசான் கிண்டல்ல காணா போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த புக் வந்து நார்மலா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு டிவோர்ஸ்ட் ஃபாதர் அவங்களோட பையன், இந்த சைடு வந்து ஒரு விடோ அம்மா அவங்க ஒரு சைடு இருக்காங்க. உயிர் நண்பனை கேன்சருக்கு பறி கொடுத்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்காங்க. இந்த அப்பா பையன்ல இந்த பையனோட காதலி வந்து இறந்து போயிடுறாங்க, கடல் சுனாமியில இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 கேரக்டர், அதை சுத்தி கொஞ்சம் கேரக்டர்ஸ், இதை சுத்தி தான் இந்த புத்தகம் வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகா ரொம்ப மைல்டா கதை வந்து இருந்துச்சு. அந்த இந்த கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல தாக்கத்தை கொடுத்தாங்க. ஆனா அந்த தனிமை, அந்த விடோ அம்மாவோட எண்ணங்களையும், அந்த தனிமை வந்து எவ்வளவு கொடூரமா இருக்கு, அந்த தனிமை வந்து விரும்பி நம்ம ஏத்துக்கிறது வேற, நமக்கு அது ஒண்ணு கிடைச்சிருச்சுங்கிறப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம். இத்தனை வருஷமா என்னோட லைஃப்ல என்ன இருந்திருக்கு, வெளியில போய் ஒரு யோகா கிளாஸ் சேர்றது எவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில இடத்துல ஓவர் கோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நல்லதுங்கிறதுனால நான் அடிக்கடி சொல்றேன், வேற விதமா சொல்றேன். புதுசா இந்த நல்லது எல்லாத்தையுமே நீங்க பாத்துருங்கன்னா அந்த புத்தகத்துக்குள்ளேயே எல்லாத்தையுமே அவங்க கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு பார்த்தா ரொம்ப மைல்டா ரொம்ப அழகான ஒரு கதையா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி குடும்ப நாவல்கள், இந்த மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிசிக்கல் புக்ல நான் இதுவும் படிச்சிருந்தேன், இதை மறந்துட்டேன். ஈட் த ஃப்ராக், பிரையன் ட்ரைசி எழுதுனது. நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணி நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம், ஆனா அது வந்து மொக்க வேலையா இருக்கும். அதாவது ஒரு 10 வேலை நமக்கு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குன்னா, எது நமக்கு கஷ்டமான வேலையோ இம்பார்ட்டன்டான வேலையோ அதை விட்டுருவோம். சரி அதை அப்புறம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒண்ணு நம்ம டயர்ட் ஆயிடுவோம், இன்னொன்னு அந்த வேலையை நாளைக்குன்னு ஒதுக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேட் பண்ணாம நம்மளோட வேலைகளை திட்டமிட்டு எப்படி வந்து கஷ்டமான வேலையை, பிடிக்காத வேலையை, ஆனா முக்கியமான வேலையை ஃபர்ஸ்ட் எப்படி செய்யணும், அதை ஃபர்ஸ்ட் செய்யறதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கறத சொல்ற புத்தகம் தான் இது, ஈட் த ஃப்ராக். காலை எழுந்தவுடன் தவளைன்னு தமிழ்லயும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் புக் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் இருந்துச்சு. இந்த புக் மட்டும் நான் வந்து பாதி புக் வந்து பிசிக்கல் புக்ல படிச்சேன், மீதி பாதி வந்து ஆடியோ புக்ல கேட்டேன். ஆடியோ புக் 2 தடவை கேட்டேன், பிசிக்கல் புக் பாதி படிச்சேன். நெக்ஸ்ட் புக் வந்து PS யூ ஆர் இன்டாலரபிள் அப்படின்னு ஜூலியா உல்ஃப் அவங்களோட புக் நான் வந்து படிச்சிருந்தேன். எலியட் கேத்ரின் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. எலியட் வந்து அவரோட இந்த பேரெல்லாம் நான் என் இஷ்டத்துக்கு உச்சரிச்சேன்னா மன்னிச்சிருங்க, என் இஷ்ட பேர் தான் நான் வந்து வச்சுக்கிறது. சோ அவங்க வந்து பாஸ் செக்ரட்டரியா இருப்பாங்க. செக்ரட்டரியா அவங்க ஜாயின் பண்றதுல இருந்துதான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. கேத்ரின் வந்து ஜாயின் பண்ணியே பிரெக்னெண்டா இருப்பாங்க. எலியட் வந்து ரொம்ப கிரம்பியான, ரொம்ப இப்படிதான் இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், இந்தந்த வேலையெல்லாம் இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனா இருப்பாரு. சோ அவர் அந்த மாதிரி அவங்களை எரிச்சல் படுத்துறப்பெல்லாம் PS யூ ஆர் இன்டாலரபிள், PS யூ ஆர் சோ ரிஜிட், PS யூ ஆர்னு அந்த இதை வந்து அவங்க குட்டி ஸ்ட்ரிப்ல கிழிச்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து அந்த டைட்டில் வச்சிருப்பாங்க அப்படின்னு அதனாலதான் இந்த டைட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு இடையிலேயே கொஞ்சம் புரிதல் வரும். அந்த பிரெக்னென்ட் ஆகி அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையோட அந்த ஹீரோவோட
அந்த கிரம்பியா இருக்கிற அந்த பர்சனோட இந்த குழந்தையோட அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்வீட்டா அவ்வளோ கியூட்டா இருக்கும். ஒரு ஹோல்சம் ரொமான்ஸ். அகெயின் ஏஜ் அப்ரோப்ரியேட் ஸ்பைசினஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் ரொமான்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா படிச்சு பாருங்க. ரொம்ப ஆங்ஸ்டி எல்லாம் இல்லாம, ரொம்ப தேர்ட் ஆர்ட் ஒரு 7 தடவை பிரேக்கப் பண்ணி சேர்ந்தாங்க அப்படின்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு ரொமான்ஸ் நாவலா இருந்துச்சு இது. இது இல்லாமலும் நான் கொஞ்சம் புக்ஸ் வந்து படிச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டாகிராம்ல ஷேரும் பண்ணியிருந்தேன். ஆனா இது எல்லாத்தையுமே நான் என்ன இதுல சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியாததுனால அதெல்லாம் இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிக்கப்படுகிறதுன்னு இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்ல இது எப்படியாவது இன்னும் நல்லா பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி வேண்டாம் இது நல்லா இல்ல இப்படி பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுனாலும் ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாசம் நீங்க என்னெல்லாம் புக் படிச்சீங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching. Have a wonderful day. Bye.